ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 23, 2025. பாபா தொடக்க காலத்தில் எங்களுக்கு பல முறைகள் நினைவுபடுத்தியிருக்கிறார். அதாவது, இவ்வுலகில் நீங்கள் தன்னைத்தான் விருந்தினர் என்று நினைப்பீர்கள் என்றால் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஸ்தூல உடலின் உணர்விலிருந்து விலகி அவ்வியக்த நிலையை அனுபவம் செய்வதற்கு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலிருந்தும் நாம் விலக வேண்டும். நாம் அனைவரும் அறிவோம், இந்த உடலில் நாம் விருந்தினராக இருக்கிறோம். இதில் வந்திருக்கிறோம், சென்று விடுவோம். நாம் வீட்டிலிருந்து வந்தோம். எப்போது வேண்டுமானாலும் திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் வரலாம். மேலும் நாம் இந்த பூமியில் கூட விருந்தினராகவே வந்திருக்கிறோம். நீண்ட காலமாக நாம் இந்த நாடக மேடையில் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறோம். இப்போது வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இப்போது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆனால் சிலருக்கு இந்த விஷயங்கள் மறந்து போயிருக்கின்றன. ஏனென்றால் மனிதர்கள் வேலை விவகாரங்களில் அந்த அளவிற்கு மூழ்கிவிட்டார்கள். விஷ விகாரங்களில், பௌதிகமான விஷயங்களில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இந்த உலக விஷயங்களின் மீது அவருக்கு மிகுந்த பற்றுதலும் கவர்ச்சியும் இருக்கிறது. இந்த உலக பந்தனங்களில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். எனவேதான் பகவான் பல முறைகள் கூறினாலும், அதாவது, நான் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் அவசியம் அழைத்துச் செல்வேன் என்று அவர் பல முறைகள் கூறியிருந்தாலும், உங்களது கணக்கு வழக்குகளை முடிக்கச் செய்து உங்களை தூய்மையாக்கி நான் அழைத்துச் செல்வேன் என்று அவர் பல முறைகள் கூறியிருந்தாலும் மனிதர்கள் செல்வதற்கு யோசிக்கிறார்கள். பகவானே நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். இது எத்தனை பெரிய விஷயம்! மிகுந்த கஷ்டப்படுத்தி அல்ல, நம்மை மிகவும் சுமூகமாக அவர் அழைத்து செல்ல விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளில் கூற வேண்டுமென்றால், உங்களை என் கண் இமைகளுக்குள் வைத்து அழைத்து செல்கிறேன் என்கிறார். அதாவது, உங்களை மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் நான் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்கிறார். எனவே நாம் தன்னைத்தான் விருந்தினராக நினைவு செய்வோம். மேலும் வீட்டிற்கு செல்வதற்கான பயிற்சியையும் மேற்கொள்வோம். நான் ஒரு விருந்தினர் என்று நினைத்தால், அதாவது இந்த உடலில் நான் விருந்தினராக இருக்கிறேன், இதனை விட்டுவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற நினைவு இருக்குமானால் செல்வது சுலபமாக இருக்கும். நன்றாக உணர்ந்து பார்ப்போம். நான் ஆத்மா இந்த உடலை விட்டுவிட்டு மேலே பறந்து செல்கிறேன். இந்த உடல் 5 தத்துவங்களோடு கலந்துவிட்டது. ஒரு நாள் இந்த உடல் அக்னிக்கு சமர்ப்பணமாகிவிடும். ஆத்மாவாகிய என்னை அக்னி அழிக்க முடியாது. நான் மாசற்றவனாக, தூய்மையானவனாகி எனது வீட்டிற்கு திரும்பிச் செல்வேன். நாம் பறந்து சென்று வீட்டில் அமர்ந்து விட்டதை காட்சிப்படுத்தி பார்ப்போம். இவ்வாறு பயிற்சி செய்தால் உயர்ந்த தன்மைகள் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். வீணானவை முடிவடைந்துவிடும். நமது மோசமான உள்ளுணர்வுகள் மாறிக்கொண்டே செல்லும். இந்த உலகிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக விரும்புகிறோம் அல்லவா? அந்த ஆசையானது முடிவடைந்துவிடும். விலகிய தன்மை அதிகரிக்கும். நமது வாழ்க்கையின் மிக அழகான சப்ஜெக்ட் என்னவென்றால், விலகியவராகவும் இருக்க வேண்டும், அனைவருக்கும் அன்பானவராகவும் இருக்க வேண்டும். யாரிடமும் பேசாமல், யாரையும் பிடிக்காமல் நாம் ஆகிவிடக்கூடாது. பிறரோடு பழகாமல், காரியங்களை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. நாம் விலகியவராகவும் இருக்க வேண்டும், அனைவருக்கும் பிரியமானவராகவும் ஆக வேண்டும். எனவே தன்னைத்தான் விருந்தினராக நினைப்பதால் பல உயர்ந்த தன்மைகள் நமக்குள் வந்துவிடும். மேலும் நினைவு செய்வோம், நான் இந்த உலகில் ஒரு மகான் ஆத்மா ஆவேன். பகவான் என்னை உயர்ந்தவராக ஆக்கியிருக்கிறார். தனக்கு சமமாக என்னை ஆக்கியிருக்கிறார். உயர்ந்த காரியங்களுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே எனது எண்ணங்களும் வார்த்தைகளும் பார்வையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இதன் மூலம் சுய சோதனை நடைபெறும். மேலும் நமது உயர்ந்த தன்மைகள் அதிகரித்து கொண்டே செல்லும். நம்மை பார்த்து பிறரும் இந்த உயர்ந்த பாதையில் நடக்கத் தொடங்குவார்கள். இவ்வாறு பல ஆத்மாக்கள் மகான் ஆத்மாக்களாக, புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிட்டால் அவர்களுடைய அதிர்வலைகளே சேவை புரியும். உதாரணத்திற்கு, இவ்வுலகில் சில சாது சந்நியாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் மிகப்பெரிய தபஸ்விகள். அவர்களது சிந்தனைகள் அழகாக உயர்ந்தவையாக இருக்கின்றன.
அவர்கள் பிறருக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறே நாமும் உயர்ந்தவர்களாகி முழு உலகிற்கும் நன்மை செய்வோம். ஓம் சாந்தி.